நான் உங்கள் ஆஸ்ட்ரோ தினேஷ் பேசுகிறேன். இதுதான் வந்து உங்கள் ராசி கட்டன்னு சொல்கிறது. ஸோ ராசி சார்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து நம்ம சவுத்தர்ன் ஸ்டைலில் இருக்கிறது. இப்போ நார்த் சைட் போனீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ராசி கட்டத்தை நம்ம குறிக்கிறது. ஸோ இந்த பிளானெட்டை ரூல் பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் கிரகம் மேஷத்தையும் விருச்சிகத்தையும். ஸோ வந்து இது வந்து சுக்கிரன் ரிஷபத்தையும் துலாமையும் ரூல் பண்ணுறது. புதன் வந்து மிதுனத்தையும் கன்னியும் ரூல் பண்ணும். ஸோ கடகம் வந்து சந்திரன், சிம்மம் வந்து சூரியன், தனுசு வந்து குரு, மீனமும் குரு. ஸோ 10ஆம் வீடு, அதாவது இங்கே மகரம் சொல்லியிருக்கோம். இந்த மகரம் கும்பம் ரெண்டுமே வந்து சனீஸ்வரன். ஸோ வந்து இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா செவ்வாய்க்கு 2 வீடு, சுக்கிரனுக்கு 2 வீடு, புதனுக்கு 2 வீடு, குருக்கு 2 வீடு, சனிக்கு 2 வீடு சொந்த வீடாக இருக்கும். கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் ஒரு வீடு சொந்த வீடு. ஸோ வந்து இது வந்து அந்த ராசி கட்டத்துக்கான தன்மை. இப்போ ஒருத்தர் வந்து மிதுனத்தில் பிறந்தாங்க, இந்த மிதுனத்தில் இவங்க பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய லக்கணம் மிதுனத்தில் இருந்தது, உதாரணத்துக்கு மிதுனத்தில் இருந்தது அப்படின்னா ஸோ லக்கண ஸ்தானாதிபதி யார் அப்படின்னா புதன் தான். ஸோ அவர் வந்து கெட்டு போகக்கூடாது. இதுதான் வந்து முக்கியம். ஒரு லக்கணம் வந்து லக்கணத்தை வச்சு நம்ம எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஸோ லக்கணத்துலேருந்து 10-12 ஸ்தானத்துலேயும் வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ மேஷ லக்கணம் நம்ம எடுத்துக்கிட்டோம் உதாரணத்துக்கு. ஸோ மேஷ லக்கணம் 1ஆம் வீடு அப்படின்னா 1ஆம் வீட்டுக்கு வந்து தன்னுடைய ஜாதகருடைய செல்ஃப் அதை குறிக்கிறது. 2ஆம் வீடு அப்படின்னா ஃபேமிலி இன்கம், 3ஆம் வீடு அப்படின்னா கம்யூனிகேஷன், ஸோ 4ஆம் வீடு அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன், ஜாதகருடைய தாயார் குறிக்கிறது, மதர் குறிக்கிறது. ஸோ 5ஆம் வீடு அப்படின்னா ஸோ பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லலாம், எஜுகேஷனை குறிக்கக்கூடியது. ஸோ சில்ட்ரன்ஸை குறிக்கக்கூடியது, பிள்ளைங்கள் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி சொல்லக்கூடியது. ஸோ 6ஆம் வீடு தான் வந்து பார்த்தோன்னா ஒருத்தருடைய எனிமையை குறிக்கக்கூடியது. ஸோ அவங்களுக்கு ஏற்படுற டிசீசஸ், நோய்கள் இதை பற்றியும் குறிக்கிறது. ஸோ 7ஆம் வீடு அப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா துலாம் வீடாக வருது. ஸோ 7ஆம் வீடு என்ன அப்படின்னா ஜாதகருடைய பார்ட்னர், ரிலேஷன்ஷிப், ஒய்ஃப், ஹஸ்பண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 7ஆம் வீட்டை குறிக்கும். 8ஆம் வீடு அப்படின்னா விபத்து, கண்டம். ஸோ இதெல்லாம் வந்து குறிக்கிறது வந்து 8ஆம் வீடு குறிக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தையும் 8ஆம் வீடு குறிக்கும். ஸோ 9ஆம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர். நம்ம எப்படி 4ஆம் வீடு வந்து அம்மா அப்படி சொல்லுவோம். ஸோ ஒரு ஜாதகருடைய 9ஆம் வீடு தான் அவருடைய தந்தையை குறிக்கும், ஃபாதர் குறிக்கும். ஸோ வந்து 9ஆம் வீடு தர்மஸ்தானமும் சொல்லலாம். ஸோ 10ஆம் வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மஸ்தானம் அப்படி சொல்லலாம். ஸோ கர்மஸ்தானம் அப்படின்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பதிவு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஸோ இனிமேட்டு நம்மளுடைய சேனலில் வர எல்லா வீடியோஸும் முழுக்க கண்டினியூஸாக உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான தகவலோடு தான் வரதா இருக்குது. உங்களுடைய ஜாதகம் அமைப்பு எப்படி இருக்குன்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னுடைய வீடியோ பதிவு இனிமேட்டு வர நாளில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான எல்லா பதிவுகளையும் நான் அடுத்தடுத்து நான் எடுத்து வரேன். அதுவரை விடைபெறுவது உங்கள்